சிம்புவால் மாறிய வெங்கட் பிரபு தற்போது பாட்டி படத்தை இயக்கி முடித்துள்ளார். ஆனால் அப்படத்தை திரைக்கு கொண்டு வர படத்தை தயாரித்த லைகா நிறுவனம் தாமதித்ததால் படத்தை திரும்ப பெற்று தானே வெளியிடும் வேலையில் இறங்கினார். ஆனால் இன்னும் படம் வெளிவரவில்லை. இந்நிலையில் சிம்பு வைத்து மாநாடு என்ற பெயரில் புதிய படத்தை இயக்கும் வேலையை ஆரம்பித்து விட்டார். சிம்புவும் வெங்கட் பிரபுவும் முதல் முறையாக இணையும் இப்படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிக்கிறார். வெங்கட் பிரபுவுக்கு எப்பொழுதுமே ஒரு பாணி உள்ளது. அதாவது தான் இயக்கி முடித்துள்ள படத்தை வெளியிட்ட பின்னரே அடுத்த படத்திற்கான வேலையில் இறங்குவார். ஆனால் இப்போது அப்படத்தின் ரிலீஸுக்கு முன்பே இறங்கிவிட்டார். இது லைகா நிறுவனத்தினால் ஏற்பட்டது என்றாலும் சிம்புவின் வற்புறுத்தலும் இதற்கு காரணமா என தெரியவில்லை. அல்லது இனிமே இப்படித்தானா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரசிகர்களை மிகவும் கவர்ந்த விஜய் சேதுபதியின் அடுத்த அதிரடி. விஜய் சேதுபதிக்கு தனக்கென்ன பெரிய மார்க்கெட்டை சினிமாவில் உருவாக்கிவிட்டார். ஒரு சாதாரண துணை நடிகராக இருந்து இன்று முன்னணி ஹீரோவாகி விட்டார். தற்போது வருடத்திற்கு அதிகமான படங்களை கொடுக்கும் நடிகரும் இவரே. செக்கச்சிவந்த வானம், 96, சூப்பர் டீலக்ஸ், சீதக்காதி என பல படங்களை தன் வசம் வைத்திருக்கும் இவர் கதைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் அவர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்க உள்ளார். மேலும் தெலுங்கில் சைரா ரெட்டி படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். தற்போது கன்னடத்தில் அவர் அக்கடா படத்தில் நடிகர் வசந்த் விஷ்ணுவுக்கு வில்லனாக நடிக்கிறார். கன்னட சினிமாவில் விஜய் சேதுபதி அறிமுகமாகும் படம் இதுவே. தமிழ் படம் 2 கிளைமேக்ஸ் இந்த படத்தின் ரெஃபரன்ஸ் தானா? கசிந்த தகவல். சிவா நடிப்பில் அமுதன் இயக்கத்தில் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் படம் தமிழ் படம் 2ஆம் பாகம். இப்படம் இந்த வாரம் முன்னணி நடிகர்களுக்கு இணையாக பல திரையரங்குகளில் வர உள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் ப்ரோமோ போஸ்டர் எல்லாம் ரசிகர்களிடம் செம்ம ரீச் ஆகி வருகின்றது. இதுவே படத்தின் எதிர்பார்ப்புக்கு மிக முக்கிய காரணம். மேலும் தமிழ் படம் 2ஆம் படத்தின் கிளைமேக்ஸ் அஜித் நடித்த விவேகம் படத்தின் கிளைமேக்ஸாக தான் இருக்கும் என்று ஒரு தகவல் கசிந்துள்ளது. அஜித் போல் சிவா சிக்ஸ் பேக் காட்டுவது, ஹீரோயின் பாட்டு பாடுவது போல இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.